நமஸ்தே, வெல்கம் டு ஹிந்தி சிக்ஷக். இந்த வீடியோவில் உங்களுக்கு ராஷபாஷா பேப்பர் 1ல் வரக்கூடிய 13th ரோமனுடைய இஆர்சி டீச் பண்ணியிருக்கேன். பகுக்கி விதா அந்த ஏகாங்கினுடைய இஆர்சி ஆல்ரெடி நான் அப்லோட் செஞ்சுருக்கேன். அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் கட்டபொம்மன் ஏகாங்கினுடைய இஆர்சியை பார்க்கலாம். ஏகாங்கி 2 கட்டபொம்மன். அதில் முதல் இஆர்சி, நாம் தோ சந்தி கா லேத்தே ஹைன் பர் கஹத்தே ஹைன் சத்யநாஷ். இந்த சிங்கிள் சென்டென்ஸ் தான் கொஷினாக கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் வேர்டு சத்யநாஷ். சத்யநாஷ்னாலே உங்களுக்கு கட்டபொம்மன் ஏகாங்கியிலிருந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த டயலாக்கை கட்டபொம்மன் அவருக்கு அவரே சொல்லிக்கொண்டார், தானாகவே சொல்லிக்கொண்டார்ன்றது உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஐடென்டிஃபிகேஷன் வேர்டு என்னது? சத்யநாஷ். வாங்க இப்போ ஆன்சர் பார்க்கலாம். சந்தர்ப்ப யஹ் வாக்கிய கட்டபொம்மன் நாமக் ஏகாங்கி சே தியா கயா ஹை. இந்த சென்டென்ஸு கட்டபொம்மன்ற பேர் கொண்ட ஏகாங்கிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. कटबोमन को जब ईस्ट इंडिया कंपनी से दूध के आगमन का समाचार मिलता है तब वे स्वयं ऐसे कहते हैं. கட்டபொம்மனுக்கு எப்பொழுது, ஜப்புனா எப்பொழுது, கட்டபொம்மனுக்கு எப்பொழுது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிலிருந்து தூதுவனுடைய வருகை, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கட்டபொம்மனுக்கு தூதுவன் ஒற்றன் ஒருத்தவங்க அனுப்புவாங்க. அப்படி அனுப்புகிறார் என்ற சமாச்சார் மில்தாக நியூஸ் கிடைக்கிறதோ, எப்பொழுது தன்னை பார்க்க ஒற்றன் வருகிறான், தூதுவன் வருகிறான் என்ற நியூஸு கட்டபொம்மனுக்கு கிடைக்கிறதோ அப்பொழுது வே ஸ்வயம் ஐசே ககதேகை, அப்பொழுது அவர் தனக்குத்தானே இப்படி சொல்லிக் கொள்கிறார். ஸ்வயம்னா தனக்குத்தானே, ஐசேனா இப்படி, ககதேகனா சொல்கிறார். வியாக்கா எக்ஸ்பிளைன். जब कटबोमन को अंग्रेजी सेना के दूध के आगमन के बारे में समाचार मिलता है. எப்பொழுது கட்டபொம்மனுக்கு பிரிட்டிஷ் சேனையிலிருந்து தூதுவனுடைய வருகையை பற்றி தெரிய வருகிறதோ, நியூஸ் கிடைக்கிறதோ, அப்பொழுது கட்டபொம்மன் உஸ்கா ஸ்வாகத் நஹி கர்த்தே. தப்புனா அப்பொழுது, அப்பொழுது கட்டபொம்மன் அவனை வரவேற்கவில்லை. ஸ்வாகத் நஹி கர்த்தேனா வரவேற்கவில்லை. கட்டபொம்மன் ககத்தேகை கி, கட்டபொம்மன் சொல்கிறார் என்னவென்றால், அங்கிரேஜ் சிர்ஃப் நாம் கே வாஸ்தே ஹி பாத் கர்னே ஆத்தேகை. பிரிட்டிஷர்ஸ் ஒன்லி பேருக்காக மட்டுமே நமக்கிட்டக்க தொடர்பு கொண்டு பேச்சு நடத்த வருகிறார்கள். ஆத்தேகை பர் வாஸ்தவமே சத்யநாஷ் ஹி கர்த்தேகை. பட் உண்மையில், பர்னா பட், வாஸ்தவமேனா உண்மையில், சத்யநாஷ் ஹி கர்த்தேகை சத்யநாசமே அவர்கள் செய்வார்கள் அப்படின்னு கட்டபொம்மன் சொல்கிறார். விசேஷத்தா அங்க்ரோஸோं के झूठेपन का उल्लेख है. இந்த சென்டென்ஸினுடைய மாரல் என்னென்னா, பிரிட்டிஷர்ஸ் அவங்களுடைய பொய்யான தன்மையை இங்கு குறிப்பிட்டு கட்டபொம்மன் சொல்லியிருக்கிறார். அங்க்ரோஸோं को झूठेपन का उल्लेख है, கட்டபொம்மனுடைய பொய் தன்மையை இங்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். सेकेंड ईआरसी, खेती बारी काम धंधा छोड़ो उठाओ तलवार, बाला बर्छा लाठी टंड जो मिलो उसी को लेकर हम लड़ेंगे और देश के दुश्मनों को तान कट्टे करेंगे. இதில் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் வேர்டு எது ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, கேத்தே பாரி காம் தந்தா சோடோ, வயல் வேலைகள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள், வயல் வேலை தொழில் அனைத்தையும் விட்டுவிடுங்கள், எடுங்கள் கத்தியை, உட்டாவோ தல்வார், எடுங்கள் கத்தியை. இதுதான் இந்த சென்டென்ஸுக்கு மீனிங். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு கிராமவாசி கட்டபொம்மன் கிட்டக்க சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கிராமவாசி தான் வயல் வேலைகள்லாம் செய்து கொண்டு இருப்பார்கள். அவர் தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு கத்தி, வாள் எடுத்துக்கொண்டு கட்டபொம்மன் கூட போருக்கு போகிற மாதிரி இந்த சென்டென்ஸை ஒரு கிராமவாசி கட்டபொம்மன் கிட்டக்க சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். சந்தர்ப்ப ஏ வாக்கிய கட்டபொம்மன் நாமக் ஏகாங்கி சே லியே கயா ஹை. இந்த வாக்கியத்தை கட்டபொம்மன்ற பேர் கொண்ட ஏகாங்கிலிருந்து கொடுத்துருக்குறாங்க. अंग्रेज़ों से मुकाबले के लिए अपना ग्रामवासियों से कटबोमन बातों करते समय एक ग्रामवासी इस प्रकार कहता है. अंग्रेज़ों से
मुकाबले के लिए பிரிட்டிஷர்ஸை எதிர்ப்பதற்காக अपने கிராமவாசிयों से தனது கிராமவாசிகளிடம் அதாவது வில்லேஜஸிடம் கட்டபொம்மன் பாத்தோं करते समय கட்டபொம்மன் பேசிக்கொண்டிருக்கும் சமயத்தில் ஏக் கிராமவாசி இஸ் பிரகார் कहता है ஒரு வில்லேஜர் இது போல சொல்கிறார். எது போல இந்த சென்டென்ஸில் வர்றது போல சொல்கிறார். व्याख्या एक्सप्लेन जब पांचालंकुरिची पर अंग्रेजों का आक्रमण होने वाला है तब कट्टबोम्मन के सामने एक ग्रामवासी कहता है कि उन्हें तो अब खेती बाड़ी काम धंधा सब छोड़कर अपने हाथों में तलवार उठाना है. எப்பொழுது பாஞ்சாலம் குறிச்சியின் மேல் அங்கிரேஜஸ் வந்து அட்டாக் செய்கிறார்களோ, ஆக்ரமணம்னா சுற்றி வளைத்தல், எப்பொழுது ரவுண்ட் அப் செய்கிறார்களோ, ஜப்னா எப்பொழுது, பாஞ்சாலம் குறிச்சிங்கிறது கட்டபொம்மன் ஆட்சி செய்யக்கூடிய ஊர். எப்பொழுது பாஞ்சாலம் குறிச்சியின் மீது அங்ரோஜானா பிரிட்டிஷர்ஸினுடைய ஆக்ரமன்னா ரவுண்ட் அப் சுற்றி வளைக்கிறார்களோ, எப்பொழுது பாஞ்சாலங்குறிச்சின்ற ஊரை பிரிட்டிஷர்ஸ் வந்து சுற்றி வளைக்கிறார்களோ, அப்பொழுது கட்டபொம்மனுக்கே சாம்னே, கட்டபொம்மனுக்கு முன்பு, சாம்னேனா முன்னாடி, கட்டபொம்மனுக்கு முன்னாடி ஒரு கிராமவாசி ககத்தாகை ஒரு வில்லேஜர் வந்து சொல்லுகிறார் என்னவென்றால், உன்ஹே தோ அப் கேத்தி பாரி, உங்களுக்காக இப்பொழுது வயல் வேலை, காம் தந்தா தொழில்கள் அனைத்தையும், சப் சோட்கர் தொழில்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு, அப்னே ஹாத்தோமே எங்களது கைகளில், தல்வார் உட்டானாகை கத்தியை எடுக்கிறோம். इसके अलावा जो भी चीज मिलती है उसके साथ लड़ाई करनी है. इसके अलावा அதை தவிர, அதாவது கத்தியை தவிர, इसके अलावा जो भी चीज मिलती है எப்பொழுது எந்தெந்த பொருள் கிடைக்கிறதோ, சீஞ்ச் மில்திகைனா எந்தெந்த பொருட்கள் எல்லாம் கிடைக்கிறதோ, உஸ்கே சாத் அதனுடன், லடாயி கர்ணிகை அதனுடன் சென்று நாம் போர் புரிவோம். லடாயி கர்ணிகைனா ஃபைட் செய்வோம், போர் புரிவோம் அப்படின்னு ஒரு வில்லேஜர் கட்டபொம்மன் கிட்டக்க சொல்கிறார். விசேஷதா ஸ்பெஷல் பாஞ்சாலங்குறிச்சிக்கே நாகரிகம் மே தேஷ்பக்தி கி பாவனா கா சங்கேத் ஹை. இந்த சென்டென்ஸினுடைய சிறப்பு என்னவென்றால், பாஞ்சாலங்குறிச்சியினுடைய கிராமவாசிகள், நாகரிகம்னு இருக்கு இல்லையா, நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே யூஸ் பண்ண கிராமவாசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே வேர்டு கூட நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். கிராமவாசிகளிடம் தேசபக்தியினுடைய எண்ணம் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சங்கேத் ஹை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. थर्ड ईयर सी शाप भी मरे और लाठी भी न टूटे. इस देश के राजा बड़े स्वार्थी और लोभी होती है. वे एक दूसरे से घृणा करते हैं और एक दूसरे की बर्बादी चाहते हैं. हम उसकी इस कमजोरी का लाभ उठाएंगे. என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். தேஷ்கே ராஜா, தேசத்தினுடைய ராஜா, அதை பற்றின இஆர்சினாலே நீங்கள் கட்டபொம்மன் ட்ராமான்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதோட மீனிங் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு தேசத்தினுடைய ராஜா சுயநலவாதியாகவும் பேராசை கொண்டவனாகவும் இருக்கிறான். அவன் வந்து மற்றொரு ராஜா மீது வெறுப்பு கொள்கிறான், மற்றொரு ராஜாவை அழிக்க விரும்புகிறான். இப்படி மற்றொரு ராஜாவை அழிக்க விரும்புகிறான் இல்லையா இன்னொரு ராஜா, அந்த வீக்னஸை பயன்படுத்தி நாம் லாபம் பெறலாம் அப்படின்னு திருநெல்வேலி கலெக்டர் ஜாக்சன் வந்து பிரிட்டிஷர்ஸ் ஆஃபீஸர்கிட்டக்க சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இப்போ இதனோட மீனிங் தெரிஞ்ச உடனே யார்கிட்டக்க சொல்கிறாங்கன்றது உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். சந்தர்ப்ப ஏ வாக்கிய கட்டபொம்மன் நாமக் ஏகாங்கி சே தியே கயே ஹை. இந்த சென்டென்ஸு கட்டபொம்மன்ற பேர் கொண்ட ஏகாங்கிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. व्याख्या திருநெல்வேலி கலெக்டர் जैक्सन अंग्रेजी ऑफिसरों के साथ बात करते समय इस प्रकार कहता है. திருநெல்வேலி கலெக்டர் ஜாக்சன்றவர், இங்கே கமா வச்சுக்கோங்க உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். ஜாக்சன்றவர் பிரிட்டிஷர்ஸ்னுடைய ஆஃபீஸர், பிரிட்டிஷர்ஸ் ஆஃபீஸர்கிட்டக்க பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, பாத் கர்த்தே சமை பேசிக்கொண்டிருக்கும் சமயத்தில், இஸ் பிரகார் ககத்தா ஹை இதே போல சொல்லுகிறார். கட்டபொம்மன் கே சாத்
हुई लड़ाई में अंग्रेजी फौज हार जाती है. கட்டபொம்மனோடு சேர்ந்து வார் செய்யும் பொழுது அங்கிரேஜி மிலிட்ரி தோல்வி அடைந்து விட்டது. ஃபவுஜ்னா தோல்வி, ஃபவுஜ்னா மிலிட்ரி, ஹார் ஜாத்திகைனா தோல்வி அடைந்து விட்டது. மிலிட்ரி தோல்வி அடைஞ்சிருச்சு. இஸ்பர் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் சமயத்தில் ஜாக்சன், இங்கேயும் கம்மா வச்சு படிக்க ஈஸியாக இருக்கும். ஜாக்சன் கப்தான் சே ஐசா ககத்தா ஹை, கப்தான்னா கேப்டன், கேப்டன் கிட்ட இப்படி சொல்லுகிறார். ஜாக்சன் ககத்தா ஹை கி, ஜாக்சன் சொல்லுகிறார் என்னவென்றால், பாரத் தேஷ் கே குச் ராஜாவோं के स्वार्थ तथा लोभ का फायदा उठाकर, தேசத்தினுடைய கொஞ்சம் ராஜா, அதாவது பாரத தேசத்தினுடைய கொஞ்சம் ராஜாக்கள், சுவார்த்தனா சுயநலம், செல்ஃபிஷாகவும் ரொம்ப பேராசை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். ஃபாய்தா உட்டாக்கர், அதை நம்ம கெயினாக எடுத்துக்கணும். உஸ்கி இஸ் கம்ஜோரிசே, நம்ம அவங்களுடைய இந்த வீக்னஸை பயன்படுத்தி உன்கோ பர்பாத் கர் சக்தேகை, நம்ம அவர்களை அழித்துவிட முடியும், அதாவது கட்டபொம்மனை அழித்துவிட முடியும் அப்படின்னு திருநெல்வேலி கலெக்டர் ஜாக்சன்றவர் பிரிட்டிஷ் ஆஃபீஸர் கிட்டக்க சொல்லுகிறார். விசேஷத்தா अंग्रेज़ों की कूटनीतिक भावना का उल्लेख है. अंग्रेज़ों की, பிரிட்டிஷர்ஸினுடைய சூழ்ச்சி எண்ணம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சென்டென்ஸில் பிரிட்டிஷர்ஸினுடைய சூழ்ச்சி எண்ணம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஏகாங்கியினுடைய ஏஆர்சிக்கும் நான் ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. தன்யவாத்.